வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் மெயினாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து முழுமையாக மார்க்கெட்டை பற்றி புரிதல், மார்க்கெட் வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆகுது, எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது வந்து பின் பாயிண்ட்டாக, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களையே வந்து அறியாமல் ரொம்ப பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷன், மார்க் டுவர்ட்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வந்து புதுசாக இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஓப்பனிங் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 9:15க்கு ரெட்டிலேருந்து கிராஸ், ரெட்டிலேருந்து ரெட் அப்படி ட்ராவல் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் ஆகிருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த ட்ரேட். நேற்று வந்து ஒரு சின்ன லாஸ். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கொஞ்சம் புதுசாக இருக்கீங்க, அதனால் நான் திருப்பி வந்து ஒரு ரிவிஷன் மாதிரியே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெட்டு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ரெட்டுக்கு கீழே இருக்கிற லைன், அதுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா 10:10 வந்து இது ட்ராவல் ஆகிடும் ரெட் டு ரெட். அப்படி 10 to 10 ட்ராவல் ஆகலை அப்படின்னா 10:10 நம்ம என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஓப்பனிங் ட்ரேட். ஓகேவா. ஸோ வந்து வேறு நீங்கள் எதை பற்றியும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த லைன், நடுவில் இருக்கிற லைன் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரெட் டு ரெட் ட்ராவல் பண்ணுங்கள். மந்த்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அழகாக வரும், டெய்லி ப்ராஃபிட் வராது. ஓகேவா. இதை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ப்ராஃபிட் அழகாக கொடுத்துரும். எப்படி வந்து ஒரு கம்பெனி குவார்ட்டர்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு குவார்ட்டர்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு பிஸ்னஸ் மாதிரி டெய்லியும் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் கிடையாது, அதுக்கு வேறு இருக்குது. ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறத வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு 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 விஷயம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சக்ஸஸ், ஒரு ஃபெயிலியர் ரெண்டுமே இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். ஃபெயிலியரும் நான் சொல்லணும். ஓகேவா. ஏன்னா ஃபெயிலியர் மூலமாக தான் வந்து இன்னும் நல்லா வந்து நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கே வந்து 9:25 to 9:36 வந்து ப்ரீமியம் சர்வீஸான ஜிமேப்பில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து அங்கே தான் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து 2024 அது வந்து ஒரு மேஜர் ஹையாக ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 2023 புட் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக 9:36க்கு ஆக்சுவலி கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் யூஸருக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ரிஸ்க் வந்து வெறும் 4% தான். ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 35% வந்துச்சு தான். ரிவார்டு வந்து ஆக்சுவலி 35% வந்துச்சு. ஸோ இந்த 35% வரும்போது நான் வந்து ஒன்று தான் சொல்லியிருந்தேன் என்னுடைய யூஸருக்கு, டோன்ட் புக் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டாம். 4% ரிஸ்க்குக்கு 35% லாபம் கிடச்சும் புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தோம். அது ஆக்சுவலி மேலே போச்சு. ஒரு இடத்துல நின்னனால 10:15க்கு வந்து 70%ல் வந்து இது பண்ணிட்டேன் நான். அது 70% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அது 10-13 10-12 தான் வந்து இந்த 10-12 ரெட்டு டு ரெட்டு. பட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வாங்கின இடம் வந்து இது கிடையாது. ஓப்பனிங் இங்கே வாங்கலை, இங்கே 9:39க்கு இங்கே வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு வேறு ஒரு இண்டிகேஷன். ஓகேவா. ஸோ கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஓவராக இருந்தால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட ரிவார்டு நமக்கு 10 மடங்கு வந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா. இது எதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, இந்த பொறுமை, ஒரு ட்ரேடுக்கு ஒரு பொறுமை, ஒரு பொறுமையோடு அதை கையாளணும். அது எவ்வளோ வரணுமோ அது அங்கே போகணும், அங்கே தான் நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சில பேர் இங்கே வாங்கியிருப்பாங்க,
வாங்கிட்டு அது மேலே அப்படியே போயிருக்கும். பொறுமை இருக்காது, இல்லை மார்க்கெட்டோடைய புரிதல் இருக்காது. அது கீழே ஒரு கேண்டில், ஒரு சிவப்பு கேண்டில் வந்த உடனே ஓகே இவன் போகமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படித்தான் மூவ் ஆகுது, இது இப்படி மூவ் ஆகுதுன்னா இதுதான் இதோடைய ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கு வந்துடுச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே நமக்கு இது செட் ஆகாது, நம்ம வெளியே வரணும், ட்ரேடை விட்டு வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வைப்பீங்க. எப்படி ஒரு ப்ராஃபிட் 1:10 புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ, அதே மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் மந்த்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. டெய்லியும் ப்ராஃபிட் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஓகேவா? ஆனால் மந்த்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா கொடுத்துரும். ஸோ சீக்வன்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக கரெக்டாக ஒழுங்காக அதோடைய ரூல்ஸ் படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம அந்த ரூல்ஸை டீவியேட் பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதை நான் காட்டிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நம்ம ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே மாற்றி இன்னொருத்தங்க லைஃபுக்கு நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு 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 அப்படின்னு தள்ளி போடாதீங்க. ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நாளை அப்படிங்கிறது பல வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா வாய்ப்புங்கிறது அப்படித்தான். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பார்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் டக், ஒரு தங்க முட்டை வாத்து முட்டையிடுற அந்த ஸ்டோரி தான். அது அழகாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கே இருக்குது. ஒரே நாளில் எல்லா முட்டையும் தங்க முட்டையும் வேணும்னு அந்த வாத்தை அறுக்கிறோமா இல்லை அழகாக பணம் எடுக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நம்மளுடைய சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டோடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ரெட் டு ரெட் அப்படிங்கிறது இப்போ அழகாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை சொல்லிட்டேன், ஃபார்முலாவே சொல்லியாச்சு. ரெட் டு ரெட் அழகாக ட்ராவல் பண்ணுறான். ஸோ இந்த பேசிக்லேயே இவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்